Hi, my dear students. Applications of matrices and determinate exercise 1.4 fifth sum. A family of 3 people went out for the dinner restaurant. The cost of 2 vadai, 3 idli and 2 vadai rupees of 150. The cost of 2 idli, 2 idli, 2 dosa and 4 vadai is 200. The cost of 5 dosa and 4 idli, 2 vadai is 250. The family has 350 rupees and they are 3 dosa, 6 idli and 6 vadai. They will be able to the manage to pay will be the within the amount they add. அதாவது அவங்ககிட்ட 350 ருபீஸ் தான் இருக்கான். ஆனால் அவங்க வந்து என்ன சாப்பிட போகிறாங்கன்னா 3 தோசை 6 இட்லி 6 வடை வந்து சாப்பிட போகிறாங்க. ஆனால் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தான் இருக்குது. அப்போ எவ்வளோ அமௌண்ட் ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ வாட் இஸ் த கிவன்? லெட் த காஸ்ட் ஆஃப் 1 தோசை ருபீஸ் வந்து எவ்வளோன்னு தெரியாது. ஸோ வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். த காஸ்ட் ஆஃப் 1 இட்லியோட ரேட் வந்து தெரியாது. ஸோ ஒய்ன்னு வச்சுக்கிறோம். த காஸ்ட் ஆஃப் 1 வடை பிஏ ருபீஸ் ஆஃப் ஜெட். ஓகேங்களா, எவ்வளோ ருபீஸ்ன்னு தெரியாது. அதனால் எக்ஸ் ஒய் ஜெட்னு எடுத்துக்கிறோம். பை த கிவன் டேட்டா. ஓகேங்களா, பை த கிவன் டேட்டா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 தோசை 3 இட்லி அண்ட் 2 வடை ஈக்குவல் டு 150 ருபீஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 தோசை 2 இட்லி அண்ட் 4 வடை ருபீஸ் ஆஃப் 200. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 இட்லி 4 தோசை அண்ட் 2 வடை ருபீஸ் ஆஃப் 250. தர்ஃபோர் டெல்டாவோட வேல்யூ எப்படி எழுதலாம்னா எக்ஸோட கோஃபிஷியன் ஒய்யோட கோஃபிஷியன் இசட்டோட கோஃபிஷியன் 2 3 2 2 2 4 5 4 2. இப்போ டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 2 இன்ட்டு 2 2s are 4 4 4s are 16. ஓகேங்களா, நெக்ஸ்ட் -3 ஆஃப் 2 2s are 4 5 4s are 20 ப்ளஸ் 2 ஆஃப் 2 4s are 8 and 5 2s are 10. Next simplify பண்ண 2 into 4 minus 16 is minus 12, 3 into 4 minus 20 is minus 16, 2 into 8 minus 10 is minus 2. அப்போ 2 into 12 is 24, 3 into 16 is plus 48, 2 into 2 are 4. Simplify பண்ண 24 minus 4 is 28, so answer is 20 வரும். ஓகேங்களா, அப்போ டெல்டா 1 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா 1 காலம் 1 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ 150 200 and 250. இப்போ பார்த்தீங்கன்னா காலம் 2 அப்படியே வரும். 3 2 4, காலம் 3 வந்து அப்படியே வரும் 2 4 2. இப்போது ஃபஸ்ட்டு காலம்லேருந்து நான் 50 காமனாக எடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர்டு, அதாவது காலம் 3லேருந்து நான் வந்து 2 காமனாக எடுத்துகிறேன். அப்போ 50 into 2 is 100 வந்துடும். ஓகேங்களா, காலம் 1லேருந்து 50யும் காலம் 3லேருந்து 2 காமனாக எடுத்தோம்னா 50 into 2 is 100. ஓகேங்களா, புரிஞ்சுதா எப்படி வந்துச்சு 100ன்ட்டு? காலம் 1லேருந்து 50யும் காலம் 3லேருந்து 2 காமனாக எடுத்தோம்னா 50 into 2 is 100. இப்போ வேல்யூ என்ன வரும்? 3 வரும். 3 4 and 5, அதாவது 3 into 15 is 150, 4 into 15 is 200, 5 into 15 is 250. ஓகேங்களா, அப்போ 3 4 5 வரும். காலம் 2 அப்படியே வரும். 3 2 4, காலம் 3 வந்து 2 காமன் எடுத்து இல்லைங்களா. ஸோ 1 2s are 2, 2 2s are 4, 1 2s are 2. அப்போ 1 2 1 அப்படியே வரும். இப்போ 100 இன்ட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து, அதாவது மாடுலஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ மாடுலஸ் கண்டுபிடிச்சோன்னா ஒரு 3 இன்ட்டு 2 1s are 2, 4 2s are 8, -3 இன்ட்டு 4 1s are 4, 5 2s are 10, ப்ளஸ் 1 இன்ட்டு 4 4s are 16, 5 2s are 10. ஓகேங்களா, அப்போ 100 இன்ட்டு 3 இன்ட்டு 2 minus 18 is 8 is minus 6, 3 இன்ட்டு 4 minus 10 is minus 6, 1 இன்ட்டு 16 minus 10 is 6. அப்போ 100 இன்ட்டு 3 6 are 18, minus into minus plus 3 6 are 18 plus 6, 18 18 is getting cancelled. ஸோ 100 into 6 600. ஓகேங்களா, 100 into 6 600. நெக்ஸ்ட் வந்து டெல்டா 2 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா 2ல் காலம் 1 அப்படியே தான் வரும். ஓகேங்களா, அப்போ காலம் 1ல் என்னென்ன இருக்குது? 2 2 5. காலம் 2ல் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். 150 200 250. காலம் 3 வந்து 2 4 2. அதே மாதிரி தான் காலம் 2லேருந்து 50 காமன் எடுக்க போகிறோம். காலம் 3லேருந்து பார்த்திங்கன்னா 2 காமன் எடுக்க போகிறோம். அப்போ 50 into 2 is 100. ஓகேங்களா, காலம் 2லேருந்து 50யும் காலம் 3லேருந்து 2 காமன் எடுக்க போகிறோம். அப்போ என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் 100 இன்ட்டு, ஓகேங்களா, 50 into 2 வந்து 100. அப்போது காலமில் என்ன வரும்? 2 2 5. ஓகேங்களா, 2 2 5. செகண்ட் காலமில் வந்து 3 3 into 50 150, 4 into 50 200, 5 into 50 is 250. ஓகேங்களா, அப்போ 3 4 5. காலம் 3ல் வந்து 1 2 1 வந்துடும். இப்போ 100 இன்ட்டு சிம்பிளிஃபை பண்ண போகிற ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்து, அப்போ 4 1s are 4, 5 2s are 10, 3 இன்ட்டு 2 1s are 2, 5 2s are 10, ப்ளஸ் 1 இன்ட்டு 5 2s are 10, 4 5s are 20. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 100 இன்ட்டு 2 இன்ட்டு 6, அப்போ -3 இன்ட்டு -8, 1 இன்ட்டு -10. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 10 இன்ட்டு 2 6 are 12, 3 8s are 24, 1 10s are 10.
ஓகேங்களா. 12 மைனஸ் 10 ஓகேங்களா, ஆட் பண்ணிங்கன்னா 22 வரும். 22லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 2 மட்டும் வரும். ஸோ 100 into 2 is 200. தட் இஸ் ஆஃப் டெல்டா 2 ஆன்சர். நெக்ஸ்ட்டு டெல்டா 3 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டெல்டா 3 ஃபார் காலம் 1 அப்படியே வரும் 2 2 5, காலம் 2 வந்து 3 2 4, காலம் 3 வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் 150 200 250. இப்போ இதுலேருந்து வந்து காலம் 3லேருந்து மட்டும் 50 காமன் எடுக்க போகிறோம். ஓகேங்களா. 50 காமன் எடுத்த வரும். ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வரும் 2 2 5. நெக்ஸ்ட்டு செகண்ட் காலம் 3 2 4 அப்படியே வரும். தேர்ட் காலமில் வந்து 3 into 50 150, 4 into 50 is 200, 5 into 50 is 250. ஓகேங்க. அப்போ 50 into 2 into 2 5s are 10, 4 4s are 16. Next minus 3 of 2 5s are 10, 5 4s are 20. 3 into 2 4s are 8, 5 2s are 10. Next 50 into 2 into 10 minus 16 is minus 6, minus 3 into 10 minus 20 is minus 10. 3 into 2 வந்துடும். அப்போ 50 into minus 12, 3 into 10s are 30, இங்கே 6 வந்துடும். ஓகேங்களா. இப்போ ரெண்டு ஆட் பண்ண 18 plus 30 is 12, 50 into 12 is 600. that is of delta 3 answer. ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஒய் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 டிவைட் பை டெல்டா 1 ஆன்சர் வந்து 600 டிவைட் பை 20, 0 கெட்டிங் கேன்சல், 1 2s are 2, 3 2s are 6, ஸோ 30. எக்ஸோட ஆன்சர் இஸ் 30. ஒய் ஈக்குவல் டு டெல்டா 2 டிவைட் பை டெல்டா 2ஓட ஆன்சர் 200 டிவைட் பை 20, 0 கேன்சல், ஸோ 1 2s are 2, 10 மட்டும் தான் வரும். இப்போ z equal to delta 3 divided by delta 600 divided by 20, 0 getting cancel, so answer is 30. ஓகேங்களா. அப்போ ஜட்டோட வேல்யூ இஸ் 30. கொஷனில் என்ன கேட்டிருக்குன்னா அந்த ப்ரைஸ் ஆஃப் 1 தோசை 1 இட்லி 1 வடையோட ரேட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ 1 தோசையோட ரேட்டு 30 rupees, 1 இட்லியோட ரேட்டு வந்து 10 rupees, 1 வடையோட ரேட் வந்து 30 rupees. லாஸ்ட்டாக ஃபைனலில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 தோசை 6 இட்லி 6 வடை அவங்க வந்து சாப்பிட்றாங்க. அப்போ அதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ 3x + 6y + 6z, 3 எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம் 30, 3 into 30 + 6 into y-ஓட வேல்யூ இஸ் 10, z-ஓட வேல்யூ இஸ் 3 into 30 is 90, 6 into 100 is 60, 6 into 30 is 180. அப்போ மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 330 rupees. அப்போ அவங்ககிட்ட இருக்கிற ருபீஸ் வந்து 350 rupees இருக்குது. அப்போ அவங்க பட்ஜெட்குள்ளே அடங்கிடுச்சு. ஓகேங்களா. 330 rupees தான் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.